ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம 3 விதமான கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இமேஜில் இருக்க தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, இல்லை சைடில் இருக்காங்க, இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் அதில் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக, ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணுற ஒரு விஷயத்தையும் நீங்கள் அகைன் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்தந்த ஆப்ஷன்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது உங்கள் மைண்டுக்குள்ளே வரும். நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கூட உங்கள் மைண்டில் அது சுத்தமாக நிற்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் சூப்பராக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோஷாப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இந்த இடத்துல ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 இமேஜில் இந்த இமேஜோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இவரை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த இமேஜில் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த இமேஜை சூஸ் பண்ணி இதில் எப்படி இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இவரை நம்ம ஆப்ஜெக்டை நினச்சிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இதில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே நம்ம எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆப்ஷன்லாம் எங்கே இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோஷாப்பில் இது ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இதில் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதையுமே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். இதை நம்ம நிறைய மெத்தடில் வந்து பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டைம் நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இதை ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறமா பேக்ரவுண்டில் இருக்க இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கான கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லாமல் எம்டி ஆகிடும். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜை அதுவே அனலைஸ் பண்ணி நமக்கு அந்த பர்சனை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறமா என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். நீங்கள் இதை பண்ணிவிட்டு பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதை பண்ணாமல் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதை பண்ணுறதுனால என்ன ப்ரோ யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஜூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணும்போது அந்த முடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி வந்து செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாதி தான் செலக்ட் ஆயிருக்கு, மிச்சம் இல்லை அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகலை. ஸோ இதை நம்ம அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓனாக தான் வந்து செலக்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லேசர் டூல் அப்படின்றது செலக்ஷன் டூல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜிக் ஒன் டூல் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுவுமே வந்து ஒரு செலக்ஷன் டூல். கீழே பார்த்தீங்கன்னா பென் டூல் இருக்குது. இந்த பென் டூல் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக அந்த ஃப்ளக்ஸ் கடையிலலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த லேசர் டூலாம் நான் வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன் எதுக்காக அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல இருக்க ஹேர் வந்து நான் மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், இது மிஸ் ஆகுது அப்படின்றது பட்சத்தில் இதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ அப்புறமா பார்க்கலாம். இப்போ இது ஆட் செலக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, மேலே இந்த இடத்துல ஆட் செலக்ஷன், இது வந்துட்டு சப்ட்ராக்ட் செலக்ஷன், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ட் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் செலக்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது இந்த மாதிரி வந்துட்டு அதை ஆட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, எனக்கு இது வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ட்ராக்ட்ன்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஏற்கனவே இருந்தது மாதிரி நம்ம வந்து விட்டுறலாம். இல்லை எனக்கு இதுவுமே வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டீசெலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஜூம் அவுட்டும் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறமா ஒரே கிளிக்கில் எப்படி பண்ணுறதுன்னா, விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இந்த மாதிரி டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிக்கில் இல்லை அப்படின்னா அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சைடில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறமா அந்த சைடில் ஸ்க்ரால் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட்டை டிடெக்ட் பண்ணி அதுவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துரும்.
ஸோ இப்போ நம்ம வெப்சைட்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி தான் நம்ம ஒரு PNG வந்து இதில் ரெடி பண்ண முடியும். இது அப்படியே நம்ம PNG-ஆக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத எண்டில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப சூப்பராக அக்யூரேட்டாக வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் ஆட் ஆகிருக்கும். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து மாஸ்க் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேக்ரவுண்ட் இது வந்து மறைச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து இதில் தெரியல. ஸோ இந்த மாஸ்க் பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாஸ்க் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இதில் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். அது நார்மல் லேயராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் லேயராக மாறிடுச்சு. இதை நம்ம காப்பி பண்ணி வேறு ஒரு இமேஜில் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா இதை அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மெத்தடு. இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம போக போக வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த ஹேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி அக்யூரேட்டாக கட் பண்ணுறது அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக இருக்க அந்த இமேஜை சூஸ் பண்ணி இது இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு இமேஜ் எடுத்திருக்கீங்க, அதில் தேவையில்லாத ஒரு ஆள் இருக்காங்க, அதை எப்படி ப்ரோ நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பண்ணுற பாருங்க, இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் அதே மாதிரி தான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+J அப்படின்றது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆகி லேயர் ஒன்றா வந்து ஆட் ஆகிடும். பேக்ரவுண்டில் இருக்க லேயரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கோங்க. எதுக்காக ப்ரோ டூப்ளிகேட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதே லேயரில் நம்ம பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேக் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதுவே நம்ம இதில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எனபிள் பண்ணி அகைன் வந்து ஒரு டூப்ளிகேட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எந்த இடம் வந்து நமக்கு வேணாமோ, இப்போ நமக்கு இந்த லேசர் டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லேசர் டூலை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த லைட் வேணாம் அப்படின்னா நான் லைட்டை வந்து நான் சூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி இப்போ எனக்கு இவர் ஃபுல்லாகவே வேணாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்த ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி விட்டவுடனே இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனோடனே என்ன பண்ணுங்கள், இந்த எடிட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு கீழே வாங்க, ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி ரொம்ப சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே டிடெக்ட் பண்ணி பேக்ரவுண்டில் போயிட்டு இது மாதிரி ஹைட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டீசெலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து டீசெலக்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா Ctrl+D கொடுத்தீங்க அப்படின்னா டீசெலக்ட் ஆகிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் கான்செப்ட். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த இமேஜை நம்ம அந்த இமேஜுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத சொல்கிறேன். நேற்று போட்ட அந்த வீடியோலையும் ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் எப்படி இன்னொரு இமேஜுக்கு வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூவ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நேம் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நம்ம இப்போ செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த லேயரில் இருந்துச்சுன்னா நம்மளால் மூவ் பண்ண முடியாது. இந்த பேக்ரவுண்ட் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டூப்ளிகேட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த லேயர், இதை நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த இமேஜில் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது இங்கே வந்துடும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜை நம்ம இன்னொரு இமேஜுக்கு வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி இதில் ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ மாற்றிருக்கோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு இமேஜில் இருக்க தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜில் கொண்டு வந்து இன்னொரு இமேஜ் எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ இதோட சைஸை நீங்கள் இந்த கார்னரில் செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இமேஜில் வேணுன்றதை பார்த்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா மேலே இங்கே ஒரு டிக் மார்க் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கும் பேக்ரவுண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செட்டுமே ஆகலை. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கட் பண்ணி கொண்டு வந்து வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதோட கலரை நம்ம ஜஸ்ட் ப்ளூ கலருக்கு லைட் ப்ளூ கலருக்கு மாற்றணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அதுக்கு என்ன ப்ரோ நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த பேக்ரவுண்ட் காப்பின்ற இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த லேயரில் போய்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு மேலே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+L அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து வந்துடும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இமேஜில் கலரை வந்து நம்ம அக்யூரேட்டாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இதை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து RGB அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, அதே மாதிரி க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ இதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒரு இமேஜில் ப்ளூ இருக்குது அப்படின்னா அந்த ப்ளூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படி இல்லைனா டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்றத சொல்கிறது. வேணும்னா இந்த பக்கம் கொண்டு போகணும், வேணாம் அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இதில் நடுவில் இருக்க வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். இதை நீங்கள் 0, 1 அந்த மாதிரி நீங்கள் எதில் வேணால் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளூ கலர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ப்ளூ கலரோட கலர் இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ நான் RGB அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த RGBன்ற கலரை சூஸ் பண்ணும்போது ரெட், க்ரீன், ப்ளூ இது எல்லா கலரும் எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கலரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணி லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். 0.89 நான் செட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக வந்து மாறும். மாறினதுக்கப்புறமா இதோட ப்ளூவை கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பேக்ரவுண்டில் ப்ளூ வந்து நிறையா இருக்குது. ஸோ ப்ளூ கலருக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ளூவை என்ன பண்ணுறேன் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள், கலர் வந்து இருக்குது. அதே மாதிரி அவரோட ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியுது. ஸோ ப்ளூன்றதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ரெட்டுன்றதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட்டை வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ ரெட்டை நான் கம்மி பண்ண பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிட்டே வருது. ஸோ அதே மாதிரி க்ரீன் அப்படின்றத சூஸ் பண்ணி அதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள் எதில் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டும் அதுவும் மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் பேக்ரவுண்டுக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, மேக்ஸிமம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து பண்ணி காட்டினேன். அதே மாதிரி இதில் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னா இன்னும் டீட்டெயில்ஸாக நிறையா வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அந்த ப்ரஷ்ன்ற அந்த டூலை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு கலர் வந்து பிக் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஏற்கனவே நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அந்த நியூ லேயரை சூஸ் பண்ணி ப்ரஷ்ன்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அது மேலே கொஞ்சம் பெருசாக்குறது மாதிரி ஒரு 500+ வந்து செட் பண்ணிக்கோங்க. 1400 வந்து செட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒப்பாசிட்டியை வந்துட்டு நான் ஒரு 50 கீழே வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அந்த லேயரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவர் மேலே லைட்டாக வந்து அந்த ப்ளூ கலர் படுறது மாதிரி நான் வந்து செட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இதில் பேக்ரவுண்டில் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் பண்ணுறேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள் அழகாக வந்துட்டு பேக்ரவுண்ட் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணோம், அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணோம். அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை கொண்டு வந்து இதில் செட் பண்ணி பேக்ரவுண்டுக்கு கரெக்டாக செட் ஆகிறது மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது. இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அது கூட பேக்ரவுண்ட் கூட வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணதை பார்க்காம டேரெக்டாக ஒருத்தங்க இந்த இமேஜை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த இமேஜ் வந்து இதிலே தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்றது மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த வீடியோ வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இது நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி. அப்போ தான் வந்துட்டு இது உங்களுக்கு மைண்ட் வந்து நிற்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இதில் பேக்ரவுண்ட் இல்லாமல் எப்படி சேவ் பண்ணுறது ப்ரோ அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போய்க்கோங்க. சேவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சேவஸில் இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகும். நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேவஸ் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சேவஸ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா PNG அப்படின்ற இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் அந்த PNGன்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட கேலரியில் போயிட்டு அது வந்து ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் 100% அப்படின்றது ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுவே இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை JPG எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபைலில் போய்க்கோங்க, சேவஸ் அப்படின்றத போய்க்கோங்க. ஸோ சேவஸ் காப்பி அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சேவஸ் அப்படின்றத கொடுத்துட்டு சேவஸ் ஃபைல் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா JPEG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேவ் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே போயிட்டு சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.